வாழாயன் வாழ்வை வாழவே. இதயத்தில் குடியிருக்கும் என் அன்புள்ளங்களே, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், நான் கேக்கும் ஒன்று செய்ய போறேன். இது பார்ட் 2 கேக்குக்கான காணொளி. வாங்க காணொளிக்குள்ள போகலாம். இது நான் 1 கிலோ கேக் தான் அடிக்க போறேன். இதுல 1 கிலோ மைதா மாவுக்கு நான் 20 கிராம்ல பேக்கிங் பவுடர், 5 கிராம் பேக்கிங் சோடா சேர்த்திருக்கிறேன். அடுத்தது இங்க வெனிலா சுகர் இருக்குது, அது எடுத்திருக்கிறேன். அடுத்தது மாவை பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எல்லாம் போட்டு நான் 3 முறை அரிச்சு எடுத்திருக்கேன். எண்டா எல்லாம் உண்டா சேரோணும் மண்டத்துக்காக. இது அடுத்ததா நான் இதுல 500 கிராம் பிளான்டா ஃபாண்ட் சொல்லி இந்த மாஜரினை வாங்கியிருக்கிறேன், பட்டரை. இந்த பட்டர் இது 1 கிலோ. இதுக்குள்ள அந்த மாஜரினையும் சேர்த்து 1 கிலோ சீனியையும் நான் இப்ப உண்டா கலந்து இப்ப மிக்ஸ் பண்ணி அடிக்க போறேன். அடுத்தது இதுல 16 முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன், தண்ணியை உடைச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நான் முதல் இதுல பட்டரையும் சீனியையும் நல்லா கரைகிற அளவுக்கு மிஷினால செய்ய போறேன். வாங்கோ அடிக்கலாம். கேக்கு செய்யும் போது ஒரு சைடாவே அடிச்சு கொண்டிருக்கணும். நல்லா நீங்கள் சீனி நல்லா கரைகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சீனி நல்லா கரையணும். பட்டரும் சீனியும் நல்லா அடிபட்டுடுது. நான் இப்ப முட்டையை அதுக்குள்ள விட்டு இப்ப அடிக்க போறேன். முட்டையை அடிச்ச பிறகு நாங்க பிறகு பார்க்கலாம். இந்த முட்டை, மாஜரின், சீனி எல்லாம் சேர்ந்து நல்ல வடிவா நல்லா அடிச்சாச்சு. இனி நாங்கள் இதுக்குள்ள எடுத்து வச்சிருக்கிற மா கலவைய இதுல முதல் கரண்டியால நல்லா பீட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஒரு ஸ்பீடில ஒரு மிஷினாலே ஒரு 2-3 சுத்திட்டு நாங்கள் பிறகு கேக் ட்ரேயில விட்டு பேக் பண்ணலாம். பேக்கிங் பண்ண முதல் அவனை ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணி நான் 40 நிமிஷத்துல செட் பண்ணி வச்சு உங்களுக்கு பிறகு எல்லாம் வச்சது பிறகு எடுத்து கேக்க காட்டலாம். இப்ப இந்த மாவை எடுத்து இதுக்குள்ள போட்டு கரைக்க போறேன். இப்ப நான் இந்த எல்லாம் சேர்த்து முட்டை கலவையோட எல்லாம் மிக்ஸ் பண்ணி இப்ப எனக்கு கேக் பேக் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டுது கலவை. இனி நான் கேக் ட்ரேயில ஊத்தி நான் இனி ஃபூர்ல வைக்க போறேன். மற்றது இன்னும் ஒன்று உங்களுக்கு இப்ப நீங்கள விரும்பினா நட்ஸுகள் சேர்க்கலாம். நான் என்ன செய்யறேன்னா கேக்குக்கு மேலால கொஞ்சம் கஜுவை போட்டு தான் எடுப்பேன். அதையும் நான் போட்டுட்டு கேக் எல்லாம் பினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மாதிரின்றத பிறகு பார்க்கலாம். நேற்றைய காணொலியில நீங்கள் கேக் ஃபூர்ல வைக்கிறத மட்டும் பார்த்திருப்பீங்க. நான் வெளியில இரவாயிட்டது, காணொலி செய்ய முடியாம போயிட்டது. இப்ப நான் எடுத்து எனக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கொண்டு நான் இப்ப ஒரு இடத்துக்கு செல்ல போறேன். என்னுடைய கேக் இதுதான். நீங்களும் இத நல்ல மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டைல்ல செய்து நல்லா சாப்பிடுங்க. நான் இன்னொரு காணொலியோட உங்களை மீண்டும் சிறப்பா சந்திக்கிறேன். உங்களிடம் இந்த விடைபெறும் அன்புடன் மாலினி. தயவு செய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணின அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்து கொண்டு நாளைக்கு உங்களுடைய பொழுதுகள் எல்லாம் நல்ல மாதிரி இன்றைய பொழுதிலிருந்து நாளை காலை வரைக்கும் சிறப்போட நீங்கள் ஆரோக்கியத்தோடையும் உடல் நலங்களோடையும் உங்களோட பணிகள் தொடரணும் என்று நான் மீண்டும் கடவுளை ஆத்மார்த்தமா பிரார்த்திக்கொண்டு உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன். அன்புடன் மாலினி. பாய்.